அப்படின்னு சொல்றது வந்து நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா சில்வர் அமால்கம் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபில்லிங்ல இருந்து மர்க்கரி வேப்பர் ரிலீஸ் ஆகுது. நிறைய ரிசர்ச் இருக்கு. நீங்க பண்ண ஃபில்லிங்க்கு கீழே புதுசா ஏதாவது சொத்தை வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. பட் மற்றபடி இன்டாக்டா இருக்குன்னா நம்ம அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும், கண்டிப்பா மாத்திக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அப்ப எப்ப டாக்டர் மாத்திக்கணும்னா, அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் வைஷ்ணவி பாஸ்கரன் ஃப்ரம் யூனிவர்ஸ் பல் மருத்துவமனை, ஒரையூர், திருச்சி. எங்களோட யூடியூப் சேனல் மூலியமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னா, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பல் சொத்தை வந்துருச்சு அப்படின்னா பல் ஃபில் பண்றது வந்து நான் வந்து மெட்டல் ஃபில்லிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரியே அந்த மெட்டல் ஃபில்லிங் வந்து இப்போ வந்து இருக்கிறது நல்லதில்ல, ஸோ அதனால வந்து நம்ம டூத் கலர் ஃபில்லிங்க்கு மாற்றிக்கிறது பெட்டர் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல. இதில் எது உண்மை, ஏன் இப்போ நிறைய கிளினிக்கில் அந்த மெட்டல் ஃபில்லிங் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மெட்டல் ஃபில்லிங் அப்படின்னு சொல்கிறது வந்து நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்னா சில்வர் அமால்கம் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவோம். இது பேசிக்காக ஒரு அலாய், நிறைய உலோகம் சேர்ந்த ஒரு அலாய். அதில் வந்து சில்வர் இருக்கும், மர்க்யூரி, டின், காப்பர் அப்படின்னு நிறைய மெட்டல்ஸ் இருக்கிற ஒரு காம்பனண்ட். இது வந்து முன்ன காலத்தில் இது பெட்டர் ஸ்ட்ரென்த் இருக்கானா, கண்டிப்பாக ஒரு பெட்டர் ஸ்ட்ரென்த் இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து கேட்டாங்க, டாக்டர் எனக்கு ஒரு மெட்டல் ஃபில்லிங் இருக்குது, நான் வந்து அதை ரீசெண்டாக பார்த்தேன், அதை வந்து டூத் கலர் ஃபில்லிங் மாற்றிக்கிட்டா பெட்டர், அது வந்து நம்ம உடம்புக்கு கெடுதி அப்படின்னு பார்த்தேன், ஸோ அதனால தான் நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக மாற்றிக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு அமால்கம் ஃபில்லிங் பண்ணியிருக்கீங்க, அந்த அமால்கம் ஃபில்லிங்கில் எந்த விதமான கிராக்கோ லீக்கேஜோ இல்லை, நீங்கள் பண்ண ஃபில்லிங்க்கு கீழே புதுசாக எந்த விதமான சொத்தையும் இல்லைன்னா நீங்கள் அதை மாற்றிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம மெட்டல் ஃபில்லிங்கே போட்டதுக்கப்புறம் ஒரு வாட்டி நம்ம சாப்பிட்றப்பவும் இல்லாட்டி ப்ரஷ் பண்ணுறப்பவும் இல்லை பல்லு ரெண்டும் கடிக்கிறப்பவும் அந்த ஃபில்லிங்லேருந்து மர்க்கரி வேப்பர் ரிலீஸ் ஆகுது. நிறைய ரிசர்ச் இருக்குது. அண்ட் ஒரு ஃபில்லிங் இன்டாக்டாக இருக்குது, அதாவது எந்த விதமான கிராக்கோ லீக்கேஜோ இல்லைன்னா அதுலேருந்து ரிலீஸ் ஆகிற அந்த மர்க்கரி வேப்பர் வந்து நம்ம உடலுக்கு கெடுதி அப்படின்னு ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லை. ஸோ உங்கள் ஃபில்லிங் வந்து இன்டாக்டாக இருக்குன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் எப்படி டாக்டர் நான் வந்து அது இன்டாக்டாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுனா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு மெட்டல் ஃபில்லிங் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் டென்டிஸ்ட் போய் பாருங்கள். அவங்க வந்து கிளினிக்கலாக பார்த்துட்டு அதில் ஏதாவது கிராக் இருக்கா லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதே மாதிரியே எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு நீங்கள் பண்ண ஃபில்லிங்க்கு கீழே புதுசாக ஏதாவது சொத்தை வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் சில பேருக்கு ஈஸ்தட்டிக் கன்சர்ன்ஸ் இருக்கும், அதாவது எனக்கு அந்த மாதிரி மெட்டல் ஃபில்லிங் பிளாக்காக இருக்கிறது சில்வர் கலரில் இருக்கிறது எனக்கு வேண்டாம், பல்லு கலரில் மாற்றிக்கணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா அப்போ மாற்றிக்கலாம். பட் மற்றபடி இன்டாக்டாக இருக்குன்னா நம்ம அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும், கண்டிப்பாக மாற்றிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அப்போ எப்போ டாக்டர் மாற்றிக்கணும்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு நீங்கள் அந்த ஃபில்லிங் பண்ணி, இப்போ நீங்கள் செக் பண்ணுறப்போ அதில் கிராக் இருக்குது லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ரிலீஸ் ஆகிற அந்த மெர்க்குரி வேப்பரோட எஸ்டிமேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சமயங்களில் ஒரு ப்ராப்பர் ப்ரோட்டோகாலோட நீங்கள் அந்த ஃபில்லிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு டூத் கலர் ஃபில்லிங்க்கு மாற்றிக்கிறது தான் அட்வைசபிள். பட் ஏன் இப்போ நிறைய கிளினிக்கில் வந்து இந்த மர்க்குரி ஃபில்லிங், அதாவது இந்த சில்வர் ஃபில்லிங் வந்து கொடுக்கறதே இல்லை அப்படின்னா, மினாமாட்டா கன்வென்ஷன் அப்படின்னு இருக்குது ஒரு ஒப்பந்தம். யூஎனில் வந்து நிறைய கண்ட்ரீஸ் வந்து அந்த ஒப்பந்தம் சைன் பண்ணியிருக்காங்க. எதனாலனா, ஜப்பானில் மினாமாட்டான்ற ஒரு சிட்டியில் அந்த தண்ணியில் வந்து இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டில் வந்து மர்க்யூரி கலந்த தண்ணியை வந்து அந்த மீன்கள் சாப்பிட்டு அதை சாப்பிட்டு நிறைய மக்களுக்கு ஒரு நியூராலஜிக்கல் ப்ராப்ளம் நிறைய வந்திருக்கு. அதையே அது என்னன்னு அவங்களால சொல்ல முடியாதால அது மினாமாட்டா டிசீஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா யூஎனில் நிறைய நாடுகள் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, நம்ம வந்து இந்த மெர்க்குரி யூசேஜ் அது எங்கே இருந்தாலும் சரி, டென்டலில் இல்லை இண்டஸ்ட்ரியலில் எங்கே இருந்தாலுமே அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது அப்படின்னா அந்த ஆல்டர்னேட்டிவை நம்ம சூஸ் பண்ணணும். மொத்தமாக அதை பேன் பண்ணலனாலும் ஒரு ஃபேஸ் டவுன், எந்தெந்த இடத்துலலாம் நம்மளோட மர்க்குரி யூசேஜை நம்மளால கம்மி பண்ண முடியுமோ அந்தந்த மாதிரி இடத்துலலாம் அதை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் சைன் ஆயிருக்கு. அதில் இந்தியாவும் வந்து அந்த ஒப்பந்தத்தில் சைன் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இப்போது இந்த மர்க்குரி ஃபில்லிங்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக டூத் கலர் ஃபில்லிங், நம்ம அதை காம்போசிட் ஃபில்லிங்னு சொல்லுவோம், அப்படி ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்றப்போ இப்போது நிறைய கிளினிக்கில் அதோட யூசேஜை கம்மி பண்ணிகிட்டே வராங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம ஃபில்லிங் பண்ணுறப்போ டென்டல் வேஸ்டேஜும் நிறையா இருக்கும். ஸோ அந்த மர்க்குரி வேஸ்டேஜுமே ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் முக்கால்வாசியான கிளினிக் வந்து இப்போ மர்க்குரி ஃப்ரீ, அதாவது அமால்கம் ஃப்ரீ டென்டல் கிளினிக்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி போட்டிருந்தீங்க, மெட்டல் ஃபில்லிங் போட்டிருக்கீங்க, சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், டாக்டர் ஒரு பல்லு ஓகே, அதுலேருந்து வர மர்க்குரி வேப்பர் பிரச்சனை இல்லை, இன்டாக்டாக இருந்தான்னு சொல்கிறீங்க,
பட் நான் வந்து எல்லா கடவா பல்லுமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 பல்ல கூட நான் வந்து அந்த மெட்டல் ஃபில்லிங் போட்டிருக்கேனே, அப்போ ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் எல்லா பல்லு எத்தனை பல்லாக இருந்தாலும் இன்டாக்டாக இருக்குது, எந்த வித கிராக்கும் இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் அதை மாற்றிக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஒருவேளை ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அதில் புதுசாக சொத்தை ஃபார்ம் ஆயிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர் ப்ரோட்டோகாலோட நீங்கள் வந்து அந்த பல்லு கலர் ஃபில்லிங்க்கு மாற்றிக்கிறது தான் அட்வைசபிள். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை கொஸ்டின்ஸ் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வில் பி வெரி ஹாப்பி டு ரிப்ளை. தேங்க்யூ ஸோ மச்.